ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா அவர்கள் எம்ஜிஆர் காலத்துல தொடங்கி இப்ப வரைக்கும் அதிமுகவோட இன் அண்ட் அவுட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய விஷயங்களை நன்கு அறிந்தவரான திரு துரைகருணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. கழக குரலா இல்ல கழக குரலா சார் இது? இல்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களிலிருந்து மேல்மட்ட நிர்வாகிகள் வரையிலுமான அவங்களுடைய இந்த புழுக்கம், மன புழுக்கத்தை வெளியில கொண்டு வந்திருக்கிறார். இது கழகத்தின் நன்மைக்கான குரல், கழக குரல் நிச்சயமா இல்லை அப்படின்னு சொல்லலாம். மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க காலம் முதலே 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கிய காலம் முதலே அதில் பயணித்தவர். பல்வேறு சோதனைகள், அடிதடி, சிறை, பல்வேறு விதமான இன்னல்கள், இடையூறுகளை சந்தித்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். அந்த ஈரோடு மாவட்டத்தில், ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டத்தில் கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு அவர் மிகவும் பாடுபட்டவர். இன்றைக்கும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பொறுப்பில் இருக்கிறவர்களிலிருந்து கிளைக்கழக நிர்வாகிகள் வரையிலும் அனைவரையுமே நேரடியாக அறிந்தவர் மரியாதைக்குரிய செங்கோட்டை அவர்கள். இதையும் தாண்டி அதிமுகவில் பயணிக்கிற 2 கோடி உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய அட்டை வைத்து வெறும் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து தங்களுடைய கட்சியின் விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிற அந்த தொண்டர்களுடைய பெரும் நம்பிக்கையையும் மதிப்பையும் மரியாதையும் பெற்றவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். இப்ப ஏன் இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 72 தொடங்கி பல்வேறு விதமான வெற்றிகளை, 71 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், 74 புதுச்சேரி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய தேர்தல் வெற்றி, அதைத் தொடர்ந்து 77, 80, 84 ஒரு தொடர் வெற்றி, ஹாட்ரிக் வெற்றியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெற்றாரு. தொடர்ந்து மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலையும் 91, 2001, 2011, 2016 என்று கிட்டத்தட்ட 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த கட்சி. 1000 ஆண்டுகளை கடந்து இந்த அதிமுக கட்சி நின்று நிலைத்திருக்கும் என்று புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் முதல் பொதுக்கூட்டத்தில் 1977 பொதுக்கூட்டத்திலேயே பேசியதெல்லாம் நம்ம இன்றும் கூட வலைத்தளங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் காலத்திற்கு பிறகும் கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சியை கட்டுக்கோப்போடு வைத்திருந்தார். ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி பல மூத்த முன்னோடிகள் வெளியேறிய காலத்துல கூட அவர்களையும் அரவணைத்து தான் சென்றார். உதாரணத்துக்கு 1976 அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் கோவையில் நடைபெற்ற பொழுது, அன்றைய தினம் அதிமுக என்கிற மாநில கட்சி அனைத்து இந்திய அதிமுக என்கிற தேசிய கட்சியாக மாறுது. அன்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கொடியை, அந்த உருவத்தை தங்கள் கைகளில் நிர்வாகிகள், தொண்டர்கள் பச்சை குத்தி கொள்ள வேண்டுங்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. இதை எதிர்த்து திரு கோவை செழியன், திரு ஜி விஸ்வநாதன், திரு உ பிள்ளப்பன், திரு விருதுநகர் பே சீனிவாசன், புலவர் இந்திரகுமாரி போன்றவர்கள் எல்லோருமே வெளியேறி திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று போர்க்கொடி தூக்கி வழக்கு மன்றம் எல்லாம் சென்று தோல்வியடைந்ததற்கு பிறகு அந்த பிரிந்து சென்றவர்களை பூரா 6 மாதம் ஒரு வருஷத்துல இணைத்து கட்சியை வழிநடத்தி வெற்றி பாதையில் அழைத்து சென்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே ஜே அணி ஜா அணி பிரிந்த பொழுது மீண்டும் இணைகிற பொழுது தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஜானகியம்மா அணியில் இருந்த அத்தனை பேரையும் அரவணைத்து திரு ராம வீரப்பன் உட்பட பல மூத்த பல்வேறு பொறுப்புகளை கொடுத்தார். அதைத் தொடர்ந்து 4 அணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக என்று எப்போதெல்லாம் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், தனிக்கட்சி தொடங்கி இந்த அம்மாவுக்கு எதிராக செயல்பட்டவர்களை எல்லாம் மீண்டும் அரவணைத்தார். இந்த 2 தலைவர்களுடைய நோக்கம் என்ன? கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிடாமல் செய்ய வேண்டும். இதுதான் அதிமுகவுடைய பிரதான நோக்கம். அதனால் தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனமாச்சரியங்கள் உருவாகி வெளியே சென்றவர்கள் எல்லாம் அரவணைத்தார்கள் 2 தலைவர்கள். அந்த 2 தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள்? மக்களுடைய செல்வாக்கை பெற்றவர்கள், மிகச்சிறந்த ஆளுமைகள், 100% தொண்டர்களுடைய ஆதரவை பெற்றவர்கள். அந்த வகையில் அந்த தலைவர்கள் வழியில் இந்த கட்சியை வழிநடத்துவார் என்று திரு எடப்பாடி பழனிசாமியை எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சியது.
கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவர்களை பூரா புறக்கணிப்பது, அவர்களுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் பகுதிகளிலே குறைப்பது, அவர்களுக்கு எதிராக சிலரை தூண்டி விடுவது, இது போன்ற செயலில் திரு எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வந்தார். 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்ட ஒரு சரிவு, பின்னடைவு, பெரும் தோல்வி. இதை உணர்ந்து இதே நிலை நீடித்தால் 2026ல இதைவிட மோசமான தோல்வியை நாம் சந்திப்போம் என்று கருதிதான் கட்சியில முன்னணியினராக இருந்த மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சி.வி. சண்முகம், திரு அன்பழகன் 6 பேர் போய் கட்சியின் நலன் கருதி, கட்சியின் எதிர்காலம் கருதி திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வலியுறுத்துகிறார்கள். 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஆனாலும் அவர் ஏற்க மறுத்து விட்டார். இதுல என்ன மிகப்பெரிய கொடுமைனா, இந்த 6 பேர் சந்தித்தாக 2-3 மாதங்களாக செய்திகள் பரவலா ஓடிட்டு இருக்கு. தலைமை கழக வாசல்ல நின்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார், இந்த 6 பேர் என்னை சந்தித்ததாகவும் கட்சியை ஒருங்கிணைக்க வலியுறுத்தியதாகவும் வெளிவரும் செய்திகள் பச்சை பொய் அப்படிங்கிறார். அப்ப இந்த கட்சிக்காக பாடுபட்ட மூத்த முன்னோடிகள் தன்னை சந்தித்ததே பச்சை பொய் என்று சொன்னால், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். எடப்பாடியுடைய நெஞ்சு அவரை சுற்றிருக்கும். இந்த 6 பேருடைய மனநிலை என்னவா இருக்கும்? நான் ஒரு கட்சியை வழிநடத்துகிற ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருவர் 6 மூத்த தலைவர்கள் தன்னை சந்தித்ததை பச்சை பொய் என்று சொன்னால் இவரை நம்பி எப்படி பயணிப்பது என்று இந்த 6 பேர் அல்ல, இந்த 6 பேரை விரும்புகிற 60 பேர், 6000 பேர், 6 லட்சம் பேர் இன்னும் அதிகமாக திரு எடப்பாடிக்கு எதிரான மனநிலைக்கு வந்து விட்டார்கள். இதுவரை பொறுத்திருந்த திரு செங்கோட்டையன் பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று புறப்பட்டிருக்கிறார். இது கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்கள் இருந்து தலைமை நிர்வாகிகள் வரையிலுமான எண்ணம், உணர்வு. எதிர்வரும் 2026 தேர்தலில் உண்மையிலேயே அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒரு வலிமை மிக்க கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே இருந்த அந்த வலிமை மிக்க கட்சியாக இருக்க வேண்டும். அப்படி வலிமை மிக்க கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் விலகி சென்றவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், அதிருப்தியில் இருப்பவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். அப்பதான் முன்பு இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த வலிமை அதிமுகவுக்கு கிடைக்கும் என்றுதான் இவர்கள் எல்லோரும் பாடுபடுகிறார்கள். மரியாதைக்கு திரு ஓபிஎஸ் அவர்களும் சரி, திரு சசிகலா அவர்களும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த முயற்சியில் தான் ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம், ஒருங்கிணைவோம், கட்சியை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வோம் என்று அதற்கு அவர்களுக்கு, அவர்களுடைய எண்ணங்களுக்கு, செயல்களுக்கு, உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இன்று திரு செங்கோட்டையன் அவர்களும் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். இவர் முயற்சி வெற்றி அடையும் என்று எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இன்னும் தன் பிடிவாதத்தை தளர்த்தாமல் திரு எடப்பாடி பழனிசாமி மூர்க்கத்தனமாக சுயநல நோக்கோடு செல்வாரே என்றால் அவர் படுதோல்வி அடைந்த அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாவதோடு அதிமுகவின் எதிர்காலமே பாழாகி விடுவோம். மீண்டும் அதிமுகவை வெற்றி பாதையில், வளர்ச்சி பாதைக்கு நம்மால் கொண்டு செல்ல முடியாதோ என்கிற எண்ணம் கட்சியிலே பயணிக்கிற மூத்த முன்னோடிகள், நிர்வாகிகள் அனைவருக்கும் வந்துவிட்டது. அதனால் தான் இந்த முயற்சியை இப்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சி தோல்வி அடையுமே என்றால் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்கிறேன். இதுல அந்த 6 பேர் அப்படின்னு நீங்க தான் முதல்ல சொன்னதுல முக்கியமான நபர்கள் நீங்களும் ஒருவர். அந்த 6 பேர் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வரக்கூடியவர்கள், உள்ளே நடந்த விஷயம் கான்வர்சேஷன் வரைக்கும் சொன்னவர்கள் நீங்க ஒருவர். இந்த 6 பேர்ல மீதி 5 பேர் இப்ப என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க? இப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசியதுலயே அந்த 5 பேரோட ரோல், மனசாட்சி, குரல்கள் அப்படின்னு என்ன வார்த்தைன்னா சொல்லலாம், அவர்களுடைய ரோல் இருக்கா? அவர்கள் இனிமே என்ன செய்ய இருக்கிறார்கள்? திரு செங்கோட்டையன் அவர்களை போலவே வெளிப்படையாக வெளியே வந்து பேச வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது அரசியல் நிலைப்பாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கட்சி நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று கருதுவார்களே. ஆனால் இன்றோ நாளையோ அந்த 6 பேரில் 5 பேருமே நிச்சயமாக 10 நாட்களில் பொதுச் செயலாளர் இந்த மறுபரிசீலனை தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய அந்த பிடிவாதத்தை தளர்த்தி செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் நிச்சயமா வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தினால்தான் அவர்களும் கட்சியினுடைய எதிர்காலம் நலன் கருதுவர்களாக பொதுவெளிகளில் கருதப்படுவார்கள். அரசியல்ல கட்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பின்னடைவு, சரிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் அவர்களுக்கும் நிச்சயமா இருக்கும் என்று கருதுகிறேன். பல இடங்கள்ல தனிப்பட்ட முறையில் அவர்கள் பேசுகிற பொழுது ஏன் இந்த பிடிவாதத்தோடு திரு எடப்பாடி பயணிக்கிறார்,
மிக மோசமான தோல்வியை நாம் சந்திக்க வேண்டியது வருமே என்று பேசுகிறார்கள். அதே நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திருமதி சசிகலா அவர்களுடைய தயவால் முதலமைச்சர் என்கிற பொறுப்பில் நாம் அமர்ந்ததாக எல்லோரும் பேசுகிறார்கள். இந்த தேர்தலில் நாம் தொண்டர்களுடைய பேராதரவை பெற்று, மக்களுடைய ஆதரவை பெற்று, வாக்காளர்களுடைய ஆதரவை பெற்று நாம் முதலமைச்சர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி விரும்புவாரே ஆனால், அந்த விருப்பம் உண்மையானதாக இருக்குமே என்றால் நிச்சயமாக இந்த கட்சியை ஒருங்கிணைத்தே தீர வேண்டும். அப்படி இல்லை என்றால் எடப்பாடிக்கு வெற்றி சாத்தியமே இல்லை. இதுல இன்னொரு ரோலும் பாஜகவுக்கு இருக்கு. என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு எண்ணம் இருக்குமே என்றால், நிச்சயமாக இந்த பிரிந்து கிடக்கிற கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட இவர்களுடைய ஆதரவு வாக்குகள் என்பது ஒரு 8-10% வெளியில இருக்கு. இதுவரைக்கும் நாம தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப கொங்கு மண்டலத்திலேயே ஒரு போர்க்குரல் எழுப்பி இருக்கிறது. திரு செங்கோட்டையனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். இது யதார்த்தம், உண்மை. படிப்படியாக நமக்கு வெளியில வரும். ஈரோடு மாவட்டத்தின் ஒட்டுமொத்த ஈரோடு மாவட்டத்தின் முகமாகவே 1972 பயணித்தவர் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள். ஈரோடு மாவட்டத்தை தாண்டி தமிழகம் முழுவதுமே அவருக்கென்று ஒரு மரியாதை, செல்வாக்கு என்பது இருக்கிறது. கட்சியிலே பயணிக்கிற தலைமை கழக நிர்வாகிகளிலிருந்து கிளைக்கழக நிர்வாகிகள் வரையிலும் அவரை நேரடியாக அறிவார்கள். இதை தாண்டி இந்த 2 கோடி உறுப்பினர்களுமே அவர் நன்றாகவே அறிவார்கள். செங்கோட்டையனுடைய செயல்பாடு, கட்சிக்காக அவர் எவ்வளவு பாடுபட்டார், கட்சி சோதனையில் இருக்கிற பொழுது எப்படியெல்லாம் பாடுபட்டார். மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவுக்காக துணை நின்று 1988 செப்டம்பர் தொடங்கி 89 நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வரையிலும் தமிழ்நாடு முழுவதும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாவட்டத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் சுற்றுப்பயணம் போகிறது. அந்த சுற்றுப்பயண திட்டத்தை வடிவமைத்து வழிகாட்டி ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம் பாடுபட்டு கட்சியில கீழே இருக்கிற அத்தனை நிர்வாகிகளுடன் தொடர்பு கொண்டு பணியாற்றியவர். அவருக்கு என்று எந்த சுயநலமும் இல்லை. வலிமை மிக்க அதிமுக உருவாக வேண்டும் என்றால் நிச்சயமாக கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த நிலைப்பாட்டிற்கு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி உடன்பட வேண்டும். உடன்படாவிட்டால் அவருடைய எதிர்காலம் மட்டுமல்ல, அதிமுகவின் எதிர்காலமும் பாழாகிவிடும். இதை உணர்வாரா? நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல பாஜகவோட ரோல் சொன்னீங்க. அதுல பாஜக அப்படின்றது பார்க்கணும். திரு அமித்ஷா அவர்கள் எப்படியாவது திமுக ஆட்சி அகற்றப்படணும், அதிமுக கூட்டணியை பலப்படுத்தணும், அதிமுகவுடன் ஒருங்கிணைந்து செயல்படுங்கன்னு பாஜகவோட ஸ்டேட் யூனிட்டுக்கு சொல்லிட்டே இருக்காரு. திரு அண்ணாமலை அவர்கள் ஓப்பனா இபிஎஸ் அவர்களை முதல்வராக்க வேண்டும், நம்ம அதற்கு உயிரை கொடுத்து வேலை செய்யணும், அதற்கான நேரம் விட்டது, திமுக ஆட்சி அகற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் அவர்கள்லாம் கூட்டணிக்குள்ள வருவாங்க, அவங்க மறுபரிசீலனை செய்வாங்க, அதை செய்யணும்ன்றதை நான் வேண்டிக்கிறேன், நான் அவங்க கூட பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றதை பாக்குறோம். திரு ஜி கே வாசன் அவர்கள் சொல்றதையும் பாக்குறோம். இதுல கூட்டணி கட்சிகளுடைய ரோல் என்னவா இருக்கும்? திரு ஜி கே வாசன் கூட்டணிக்குள்ள ஜெல்லியாக்க முயற்சி பண்றாரு. திரு அமித்ஷா அவர்கள் அதற்காக எல்லா விஷயமும் செய்கிறார். இவங்கெல்லாம் கட்சிக்குள்ள அதிமுகக்குள்ள ஏதாவது தலையிட வாய்ப்பு இருக்கா? இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் ராசி இப்ப எப்படி இருக்குன்னா, என்டிஏ அதிமுக கூட்டணி என்று டெல்லியில முடிவெடுத்து அறிவிச்சாங்கல்ல, அதன் பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகளை பாருங்க. என்டிஏவில் பயணித்த பாமகவுல அப்பா பையன் பிரச்சனைகள் தலை தூக்கிடுச்சு. இவர்களோடு பயணித்த மற்ற சிறிய கட்சிகள், திரு ஏசி சண்முக கட்சி, ஜான் பாண்டியனுடைய இயக்கமாகட்டும், மற்ற பாரிவேந்தருடைய இயக்கமாகட்டும், இந்த அரசியல் கட்சிகளோடு இவர் இதுவரைக்கும் பேசல. ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறேன் என்று பேசி வருகிற திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய முழுமையான நம்பிக்கையை பெற்றாரா என்றால் அதுவும் சந்தேகமாக தான் இருக்கு. ஏன்னா அவர்களோடு உடன்பாடு வைத்து விட்டு ஊருக்கு போய் காங்கிரஸுக்கு அழைப்பு விடுறாரு, கம்யூனிஸ்டுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறாரு, விசிகாவை கூப்பிடுறாரு. அப்ப கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக பாஜகவோடு எதிர் நிலைப்பாடு கொண்டிருக்கிற அவர்களை நீங்கள் அழைத்தால் உங்க மேல எப்படி பாஜகவுக்கு நம்பிக்கை வரும்? இப்ப அமித்ஷா விவகாரத்துக்கு வருவோம். அமித்ஷா 2021 தேர்தலிலேயே தென் மாவட்டங்கள்ல ஒரு அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்று மத்திய உளவுத்துறை தகவல் இருக்கு. எனவே ஒரு 15 இடங்களை அமமுக கொடுத்து நம்மளோட இணைச்சுக்கிறோம் அப்படிங்கிற போது திரு ஓபிஎஸ் அதுக்கு சம்மந்தம் அறிவிச்சிட்டார், ஒருங்கிணைப்பாளர்.
ஆமா, அதுதான் சரியான கருத்து. தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே இந்த 10.5% ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது. அதையும் நாம சரி கட்டணும்னு சொன்னா, அமமுக வந்து நம்ம சேர்த்துக்கிறதுல தப்பு இல்லன்னு சொல்றாரு. ஆனா பிடிவாதமாக திரு எடப்பாடி மறுத்துட்டார். அப்போ இன்றைய சூழல் என்பது திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலாவுக்கு, திரு டிடிவி தினகரனுக்கே 40 தொகுதிகளுக்கு மேல செல்வாக்கு இருக்குன்னா, அப்படியே இன்னொரு மடங்கு வாங்க. திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னொரு மடங்குனா ஒரு 80, 90 தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிற சக்தியாக இவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இவர்களுடைய ஆதரவு வந்தாதான் பாஜகவினுடைய எண்ணமும் நோக்கமும் வெற்றி பெறும். அதிமுகவும் வெற்றி பெறும். ஆனால் அதை முற்றும் முழுவதுமாக மறுத்து திரு எடப்பாடி தன்னிச்சையாக செயல்படும் என்பது பாஜகவுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது. அதனால்தான் கட்சி ஒன்றுபட்டு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு வலிமை மிக்க கட்சி என்று வந்தால்தான் வலுவான கூட்டணிக்கும் பிற கட்சிகள் வரும். அப்படி வலுவான கூட்டணி அமைத்தால்தான் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும். இந்த கள யதார்த்தத்தை உணர்ந்து திரு எடப்பாடி செயல்படுவாரா? அவரை செயல்பட வைப்பதற்கு பாஜக எடுத்த முயற்சி பலனளிக்கவில்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படிப்பட்ட சூழல் இருப்பதனால இவர் எந்த அளவிற்கு திரு எடப்பாடி பழனிசாமி இதுல இறங்கி வரப்போகிறாருங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நீங்க குறிப்பிட்டது மாதிரி 6 முன்னணி தலைவர்கள் சந்திச்சு அவ்வளவு தூரம் வலியுறுத்தியதற்கு பிறகும் பல்வேறு நிலைகளில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து கட்சி ஒன்றிணைந்தால் நல்லது என்கிற கருத்தை ஆலோசனையாக தெரிவித்த பிறகும் தொடர்ந்து திரு எடப்பாடி பிடிவாதம் காட்டுவது அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு எதிர்காலத்திற்கு உகந்ததில்லை. 2026 தேர்தல் வரையிலும் இந்த பிடிவாதத்தோடு பயணித்தால் பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் ஒரு படுதோல்வியை சந்திப்பது உறுதி. இது திமுகவின் வெற்றிக்குத்தான் நிச்சயம் வழிவகுக்கும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது, வலுவான கூட்டணி கட்டமைப்போடு இருக்கிறது. இங்கே 3-4 பிரிவுகளாக இருக்கிற பொழுது, வலிமை குன்றிய நிலையில் அதிமுகவும் இருக்கிற பொழுது வெற்றி இந்த அணிக்கு சாத்தியப்படாது என்பதுதான் இப்போதைய தேர்தல் கள யதார்த்த நிலை. இதுல வந்து நம்ம பாக்குறோம் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த முயற்சி, இந்த 10 நாள் கெடு, இந்த 10 நாள்ல அதிமுக என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும்? இப்ப கடைக்கோடி தொண்டர்கிட்டையும் எல்லாம் இந்த பேச்சு எழுந்திருக்கும். கீழே வெடிச்சிருச்சு, ஒரு பேச்சு இருக்கும். ஓகே, அது மேல வரைக்கும் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, நிச்சயமாக இந்த கட்சியினுடைய நலன், கட்சியினுடைய எதிர்காலம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று கருதி பயணிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள், நிர்வாகிகள் எல்லோருமே இந்த 10 நாட்கள்ல தங்களுடைய அந்த எதிர்ப்பு உணர்வை, அதாவது எடப்பாடி கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை வலியுறுத்துவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாகத்தான் பார்க்கிறேன். ஏன்னா தேர்தல் கள யதார்த்தம் என்பது நிச்சயமா எல்லோருக்கும், நீங்க கட்சியில பயணிக்கிறவர்களை தாண்டி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற வாக்காளர்கள், பொதுமக்கள் கூட அதிமுக பலகீனமாக இருக்கிறது என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிறார்கள். அது பிரிந்து கிடக்கிறது, அது இனி ஆட்சிக்கு வராது என்கிற மனப்போக்கு தொண்டர்கள், வாக்காளர்கள் எல்லோரும் மத்தியிலுமே பரவலாக வந்து விட்டது. இதை மாற்ற வேண்டும் என்றால் கட்சியிலே இருக்கிற மூத்த முன்னோடிகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்தது போல ஒரு வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் கட்சியினுடைய நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் இருந்து ஒன்றிய நகர மாவட்ட எல்லா பொறுப்புகளில் இருந்த நிர்வாகிகளுக்கும் அந்த கடமை இருக்கிறது. நிச்சயமாக பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கிற நிலை இதுவரை இருந்தது. திரு செங்கோட்டையன் மணி கட்டிவிட்டார். இனி இந்த கட்சியை சரியான நேர்வழி திசையில் அழைத்து செல்ல வேண்டியது கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளுடைய கடமை, பொறுப்பு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன செய்யறாங்க. இல்ல, வேலுமணி அவர்கள் பேரை நிறைய பயன்படுத்தி இதை பார்த்தோம். வேலுமணி அவர்கள் அந்த 6 பேர்ல ஒருத்தர்னு தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் அதிகமா பயன்படுத்தின அந்த மீதி 5 பேர்ல பார்த்தோம்னா திரு வேலுமணி அவர்கள் பேரும் அதிகம். வேலுமணி அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவார்? ஏன்னா அவர் தான் பாஜக கூட்டணி அமையணும்னு சொன்னவர், அவர் தான் அமைத்ததுல பெரிய ரோல் பண்ணிருக்கிறதும் அவர் தான்னு நமக்கு தெரிகிறது.
அப்படி இருக்கு இந்த விஷயத்துல எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் வந்து ஓபிஎஸ் அவரோடும் நல்ல டச்ல இருந்தாருன்னு கேள்விப்பட்டோம் சமீப காலம் வரை. இல்ல இன்று வரையிலும் டச்சில் இருக்காங்க. திரு ஓபிஎஸ் அவரோடையும், திருமதி சசிகலா அவர்களோடையுமே இவங்க எல்லாமே பேசிட்டு தான் இருக்காங்க. காலம் கனியும். திரு எடப்பாடி தன் பிடிவாதத்தை தளர்த்துவார். எந்த வகையிலாவது கட்சியை ஒன்றிணைத்து கருத்தாக்கத்தில் இதுவரையிலும் அவர்கள் பொறுமை காத்து செயல்பட்டார்கள். என்னை பொறுத்தளவுல அந்த முதல் சந்திப்பு 6 பேர் திரு எடப்பாடியை சந்தித்ததுல திரு செங்கோட்டையனை தவிர்த்த மீதமுள்ள 5 பேரும் திரு செங்கோட்டையன் கருத்து சரியானது, இதுதான் சரியான சமயம், எனவே கட்சியை ஒன்றிணைப்போம் என்கிற கருத்தை அவர்களும் வெளியிட்டால் இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கும். வெளியிடுவாங்களா கருத்தை? வெளிப்படுத்துவாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா கட்சி முக்கியம் என்று கருதுவார்களே ஆனால், ஏன்னா சுயநலத்தை தாண்டி இந்த கட்சி 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரு. 100 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த இருவரும் தலைவர்களை நேசிக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் இப்போது இருக்கிறார்கள். எனவே அந்த வழியில் திரு எடப்பாடி பழனிசாமி செல்லாமல் சுயநல போக்கோடு செல்லுகிறாரே, இது கட்சிக்கு பேராபத்தை விளைவிக்குமே என்று கருதுவார்களே ஆனால் நிச்சயம் அந்த 5 தலைவர்களை மட்டுமல்லாது மற்றும் பலர் கூட இருக்கும். நான் அறிந்த வகையில வெளியில இருக்காங்களா நிறைய பேர்? இல்ல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள், இப்போது உள்ளாட்சி பொறுப்புகள் இருக்கிற பலரும் கூட திரு செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். எனவே இந்த நிலைப்பாடு 10 நாட்கள்ல மேலும் மேலும் பல மாற்றங்களை, திருப்பங்களை உருவாக்கும். அது ஒரு நெருக்கடியை கொடுக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தும் என்றுதான் நான் கருதுகிறேன். இன்னைக்கு நயினார் அவர் சொல்லிட்டாரு, வரவேற்றிருக்காரு, நான் பண்ண தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலிடத்திலயும் அவங்க வந்து 2021லயே டிடிவி தினகரோட கூட்டணியில சொன்னவங்க இப்போ என்ன ரோல் பண்ணுவாங்க? திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப தீர்க்கமா சொல்றாரு, என்டிஏ ஆட்சி வரும், திமுக ஆட்சி அகற்றப்படணும், எப்படியாவது அகற்றணும் அப்படின்ற அந்த எப்படியாவதுன்ற விஷயத்த ரொம்ப எல்லா மீட்டிங்லயும் சொல்லிட்டு இருக்கிறதா உள்ள இருக்கிற சோர்சஸ் நமக்கு சொல்றாங்க. அப்படி இருக்க இதுல அமித்ஷாவோட ரோல் என்னவா இருக்கும்? அதுதான் சொல்றேன். உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருப்பது 100% உண்மையானால் அவர்கள் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டியது கட்டாயம். ஏனென்றால் பட் அது தலையீடாக பார்க்கப்படும். ஒருவேளை அழைப்பு இல்லாமல் அவர்களே முயற்சி செய்தால் 2017 படி அவங்க வாங்கியிருக்காங்க. 2017 ஒரு பிரச்சனை வந்ததுல முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எடப்பாடியை முதலமைச்சராக 4 ஆண்டுகள் தொடர்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தியது பாஜக தானே. அன்றைக்கு திரு ஓபிஎஸ்னுடைய அந்த 11-12 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லை என்றால் 4.5 வருஷம் சிஎம்ஆவே அவர் இருந்திருக்க முடியாது. அன்றைக்கே அதிமுகவினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கும் அல்லது கவிழ்ந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாரதிய ஜனதா கட்சி ஒரு முன்னெடுப்பை எடுத்து அதை ஒருங்கிணைத்தது. அதை மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களே பொது வெளியில தெரிவித்தார்கள். எனவே அந்த வகையில் இப்போது அதே போன்ற ஒரு நெருக்கடி திமுகவினுடைய கை ஓங்கிருச்சு. திமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது தமிழ்நாட்டிற்கு ஒரு பேராபத்து என்பதை பாரதிய ஜனதா கட்சி முற்றும் முழுவதுமாக உணர்ந்திருக்குமே என்றால் அவர்கள் இந்த விஷயத்துல நிச்சயமா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இணைய வைக்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு கட்சியை கொண்டு வந்து தான் முதலமைச்சர் பதவியிலே அமர வேண்டும் என்றால் கட்சி ஒற்றுமை முக்கியம், ஒருங்கிணைப்பு அவசியம் என்பதை அவருமே உணர வேண்டும். இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும். அவர்களை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய செயலில் திரு எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டார் என்கிற குற்றச்சாட்டுக்கும் அவர் நிச்சயமாக ஆளாவார். இதுல நம்ம பாக்குறோம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழு அப்படின்னு. அதாவது பாஜகவும் ஒரு பக்கம் இதை சொல்லுது, ஒரு பக்கத்துல தேமுதிகவும் சொல்லுது, கூட்டணி இருப்பவங்க கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த டிசம்பர்ல முடிவெடுப்போம் அப்படின்ற விஷயத்துல இருக்கிறவங்க இது போல வெளியில இருக்கிறவர்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதிமுகல இருக்கக்கூடிய இந்த மேல்மட்ட தலைவர்களும் புரிஞ்சுக்கிறாங்க. திரு இபிஎஸ் ஏன் தயங்குகிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல இதுல இத்தனை பிடிவாதமாக ஒரு கட்சியை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதை விட்டு அதனுடைய வீழ்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏன் இவர் எடுக்கிறாருங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை நாம கொஞ்சம் உடைச்சே பேசுவோம். திரு எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிராக தீவிரமாக களமாடவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் போல ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், மறியல் என்று
பெரிய அளவுல அந்த ஆட்சிக்கு இடையூறு பண்ணல. பல்வேறு மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வருகிற பொழுது, அதை வெறும் அறிக்கை மூலமாகவே கடந்து சென்று விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே நேரத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது என்ன பேசினாங்க? நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் 1996ல மறைந்த கலைஞர் கருணாநிதி போட்ட மாரி தனி நீதிமன்றங்களை அமைத்து, எடப்பாடி பழனிசாமி உட்பட தவறு செய்த, மக்களின் பணத்தை கொள்ளையடித்த அமைச்சர்கள் அனைவரையும் கூண்டில் நிறுத்தி, அவர்கள் சம்பாதித்த பணத்தை எல்லாம் பறிமுதல் செய்து அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார்ல திரு மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா. அதையும் தாண்டி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்ற அந்த அமைச்சர்கள் மீதான சரியான ஆதாரபூர்வமான ஆவணங்களோடு கொடுத்துருக்கோம். இந்த ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலைன்னா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு. என்ன எடுத்தாரு? சரி, கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளியை ஆட்சி அமைந்த 6 மாதத்தில் உரிய விசாரணை நடத்தி குற்றவாளி கூண்டில் ஏற்றி சிறையில் தள்ளுவோம் அப்படின்னு பேசினாரு. என்ன நடந்துச்சு? அப்ப இந்த இருவருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ? திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவினருக்கும் திமுக தலைமைக்குமே இவ்வளவு பிடிவாதமாக கட்சி தோற்றுவிடும், கட்சி வலிமை குன்றி இருக்கிறது, இந்த நிலையில் ஒருங்கிணைந்த அதிமுக திமுகவை வீழ்த்த முடியும் என்று மூத்த முன்னோடிகள் பலரும் வலிந்து எனக்கு எந்த பொறுப்பும் பதவி வேணா, கட்சி ஒன்று சேர்ந்தா போதுன்னு திரு ஓபிஎஸ் சொல்றார். கட்சியினுடைய முதன்மை பொறுப்புல இருந்தவர். அதே மாதிரி திருமதி சசிகலா அவர்களும் சொல்லுகிறார், கட்சி ஒருங்கிணைந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்று. இன்றைக்கு திரு செங்கோட்டையனும் சொல்லுகிறார். அப்ப இவ்வளவு பேர் வலியுறுத்தியும் முடியாது என்று மறுத்தால், அப்ப இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய ஒப்பந்தம், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுக்கிறாரோ திரு எடப்பாடிங்கிற குற்றச்சாட்டும் பொதுவெளிகள்ல இப்ப வர தொடங்கிருச்சு. அடுத்து என்ன நடக்கும் சார்? உங்களுடைய இறுதி கட்டமா நான் சொல்றேன். 10 நாட்கள் கெடு கொடுத்திருக்காங்க. 10 நாட்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமி இதற்கான எந்த முன்முயற்சியும் எடுக்காமல் தன்னுடைய பிடிவாத தன்மையை தொடர்ந்தால், நான் சொல்றேன், திரு எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக நிச்சயம் உருவாகும். திரு செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ், திரு சசிகலா இதை தாண்டி இன்று திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அணிவகுத்திருக்கிற மூத்த முன்னோடிகள், மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பலருமே போர்க்கொடி தூக்கி நிச்சயமாக திரு எடப்பாடி இல்லாத அதிமுகவை நாம் உருவாக்குவோம் என்கிற நிலைப்பாட்டிற்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ரொம்ப நன்றி சார். ரொம்ப முக்கியமான இந்த கட்டத்துல ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய நீங்கள் இந்த விஷயத்துல ரொம்ப உங்களுக்கு தெளிவான தீர்க்கமான பார்வைகளை வைத்திருக்கிறது. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.